ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பிரெட் யூஸ் பண்ணி டெலிஷியஸான ஒரு டெசர்ட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இந்த ரெசிபியை ஈஸியாக பண்ணிடலாம். இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிரெட் இருந்தால் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு ரெடிமேடாகவே கிடைக்கும், இல்லைனா வீட்டில் கூட ரெடி பண்ணிக்கலாம். இது வெளியே வாங்காமல் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இதில் நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5லேருந்து 6 பாதாம் சேர்த்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 வால்நட் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். ஒரு 8லேருந்து 9 ட்ரை கிரேப்ஸ், 4லேருந்து 5 பிஸ்தா சேர்த்துட்டு நல்லா சாப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ரெடி பண்ணியிருக்க நட்ஸ் மிக்சரை எடுத்து இந்த டெசிகேட்டட் கோகோனட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சுகர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரெஷ் க்ரீம் எல்லா க்ராசரி ஷாப்ஸ்லேயும் இருக்கும். அவ்வளோதான், நட்ஸ் ஃபில்லிங் ரெடி. இப்போ ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சுகர் பவுடர் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெட்டை லைட்டாக டெப் பண்ணி எடுக்க தான் இந்த மிக்ஸ்சர் ரெடி பண்ணுறோம். ஒரு 7லேருந்து 8 ப்ரெட் எடுத்துகிட்டு கார்னர்ஸ் எல்லாமே கட் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த ப்ரௌன் பார்ட் ரிமூவ் பண்ணால் தான் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து இந்த பாலில் லைட்டாக டெப் பண்ணிக்கோங்க. ரொம்ப லைட்டாக தான் டெப் பண்ணணும். இப்போ இந்த ப்ரெட்டுக்கு சென்டரில் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணியிருந்த நட்ஸ் ஃபில்லிங் ஆட் பண்ணிவிட்டு 4 சைட்ஸுமே நல்லா மடித்து விட்டுருங்க. நம்ம இந்த ப்ரெட்டை பாலில் டிப் பண்ணனால இது ரொம்பவே சாஃப்ட் ஆயிரும். ஸோ இது மடிக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டெப் ரொம்பவே ஸ்லோவாக பண்ணணும், ஏன்னா சில டைம்ஸ் ப்ரெட் பிஞ்சு வந்துடும். 4 சைட்ஸ் மடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஓவல் ஷேப்க்கு உருட்டிக்கோங்க. இதே மாதிரி எல்லா ப்ரெட் ஸ்லைசஸ்லேயும் ஃபில்லிங் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஓவல் ஷேப்க்கு உருட்டிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா நம்ம ப்ரெட் டிப் பண்ணிவிட்டு மிச்சம் வச்சுருந்த மிக்சரை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பால் கூட ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறதுனால இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் எல்லா ப்ரெட்லேயும் உள்ள ஃபில்லிங் வச்சுட்டு இந்த மாதிரி ஷேப்க்கு உருட்டிட்டேன். இப்போ இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஃப்ரெஷ் க்ரீம் மிக்சர் ஆட் பண்ணிக்கலாம். அந்த எல்லா மிக்சரையும் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது மேலே கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக சாப் பண்ண பிஸ்தா சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சென்டரில் மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே சென்டரில் செரி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட செரி இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே டெலிஷியஸான மில்க் ப்ரெட் டெசர்ட் ரெடி. இது செய்கிறது ரொம்பவே சிம்பிள் தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.